பயணிக்கும் போது டயர்கள் உரசுவதால் ஏற்படும் இரைச்சலுக்கு பதிலாக உலக புகழ்பெற்ற ஜெய்ஹோ பாடலின் மெல்லிசை உங்கள் காதுகளில் ஒலித்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மாயாஜாலத்தை நிஜமாக்கியிருக்கிறார்கள் மும்பை மாநகராட்சி பொறியாளர்கள். ஆம், இந்தியாவின் முதல் மெல்லிசை சாலை இப்போது மும்பையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மும்பையின் நவீன அடையாளமாக மாறி வரும் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் கடற்கரை சாலையில் நாரிமன் பாயிண்ட் முதல் வர்லி நோக்கி செல்லும் திசையில் இந்த புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வர்லி சுரங்கப்பாதையை விட்டு வெளியேறியவுடன் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு அமைய பெற்றுள்ள இந்த சாலை வாகன ஓட்டிகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. ஹங்கேரி நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் ஷெவாலேவின் கருத்தாக்கத்தில் உருவான இத்திட்டத்தை மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் சிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் அண்மையில் தொடங்கி வைத்தனர். இதன் மூலம் ஹங்கேரி, ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு பிறகு இத்தகைய தொழில்நுட்பத்தை பெற்றுள்ள உலகின் 5வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்த இசை உருவாவதற்கு பின்னால் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எனப்படும் நுணுக்கமான பொறியியல் அறிவியல் ஒளிந்துள்ளது. தார் சாலையின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட ஆழத்திலும் மிக துல்லியமான இடைவெளிகளிலும் சிறிய பள்ளங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாகனம் இந்த சாலையில் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் போது டயர்களுக்கும் சாலைகளுக்கும் இடையே ஏற்படும் உராய்வு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குகிறது. இந்த அதிர்வுகள் ஒன்றிணைந்து ஒலி காற்றலைகளாக மாறி AR ரகுமான் இசையமைத்த ஆஸ்கர் விருது பெற்ற ஜெய்ஹோ பாடலின் மெல்லிசையை வாகனத்தின் உள்ளே எதிரொலிக்க செய்கின்றன. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், வாகனத்தின் வேகம் குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ பாடலின் ஸ்ருதி மாறிவிடும். எனவே பாடலை சரியாக கேட்க வேண்டும் என்பதற்காகவே வாகன ஓட்டிகள் சீரான வேகத்தை பராமரிக்கிறார்கள். இது விபத்துகளை தவிர்க்கவும் வேக கட்டுப்பாட்டிற்கான ஒரு விழிப்புணர்வு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. ஓட்டுநர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாக சாலை தொடங்குவதற்கு முன்பே 500 மீட்டர், 100 மீட்டர் என போதிய அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தற்போது ஒரு சோதனை முயற்சியாகவே தொடங்கப்பட்டுள்ளது. இதன் வெற்றியை தொடர்ந்து மகாராஷ்டிராவின் மிக நீளமான சம்ருத்தி எக்ஸ்பிரஸ்வே போன்ற பிற முக்கிய நெடுஞ்சாலைகளிலும் இந்த தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அரேபிய கடலோரம் பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு இந்த புதிய இசைப்பாதை ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தருவதோடு இந்திய பொறியியலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை உலகிற்கு பறைசாற்றுகிறது.